ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட பேர் ஹரிகிருஷ்ணன். வெல்கம் டு த சேனல் விஹாத் பிளாக்ஸ். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, புது கார் நம்ம வாங்கியிருக்கோம், எம்ஜி ஆஸ்டர். ஸோ அந்த காரோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஷோரூமில் எப்படி டெலிவரி எடுத்தோம், அண்ட் தென் காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்டையர் வாக் அரவுண்ட் வியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எம்ஜி ஆஸ்டரை பற்றின மோர் வீடியோஸ், ட்ராவல், அதோட பெர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், ஹைவே டெஸ்ட், ஹில் டெஸ்ட், அண்ட் தென் அதர் ட்ராவல் vlogs, இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இந்த சேனலில் பார்க்கலாம். கீப் வாட்சிங். வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். எங்களோட இந்த எம்ஜி ஆஸ்டர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் FPL எம்ஜி OMR ஷோரூமில் தான் எடுத்திருந்தோம். ஸோ இந்த ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா, ஃப்ரம் த பிகினிங், அதாவது வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் என்கொயரி பண்ண வந்ததுலேருந்து டில் த டெலிவரி வரைக்குமே ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ், ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லா குவரிஸ்க்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக இருந்துச்சு. அவங்களோட கஸ்டமர் இன்ட்ராக்ஷன், அந்த கஸ்டமர் ஜேர்னி, என்டையர் இதுவுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டே ஆஃப் டெலிவரியும் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. ஸோ அவங்க கஸ்டமர்ஸை தான் வந்து ப்ரையாரிட்டியாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் கேக் கட்டிங் அண்ட் அதர் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எதுவுமே ஈவன் ஒரு மாலை, ஒரு எலுமிச்சப்பழம் கூட நாங்கள் வாங்கிட்டு போகல. எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. வண்டிக்கு ப்ராப்பராக அவங்களே பூஜை போட்டு எங்ககிட்ட டெலிவரிக்காக ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அந்த பண்ண விதம், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி நல்ல ஒரு குட் வைப், ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட 2024 எம்ஜி ஆஸ்டர் ஷார்க் ப்ரோ CVT. ஸோ இப்போ இதோட எக்ஸ்டீரியர் வியூ பார்த்துடலாம். ஸோ இதான் ஃப்ரண்ட்டில் வந்து மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த grill தான். இது வந்து செலஸ்டியல் டைப் grill அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு மேசிவான, பார்க்கும்போது செம்ம அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு grill. அண்ட் தென் சென்டரில் ஒரு பெரிய எம்ஜி லோகோ. அண்ட் தென் மேலே வந்து மாரிஸ் கேரேஜஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலி அக்சசரிஸில் வந்துடும். அண்ட் தென் ஹெட்லைட் வந்து இதோட ஒரு மெயின் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு LED ப்ரொஜெக்டர் டைப் ஹெட்லைட்டு. ஹை பீம் அண்ட் லோ பீம் ரெண்டுமே இந்த சிங்கிள் யூனிட்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த சேம் ஹெட்லைட் தான் இதோட பேஸ் வேரியண்ட்டில் இருந்து டாப் அண்ட் வரைக்கும் சேம் ஹெட்லைட்ஸ் தான் வருது. இதில் வந்து ஒரு LED DRL ப்ளஸ் பிளிங்கர்ஸும் இதுலேயே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜனில் ஒரு ஃபாக் லேம்ப், அண்ட் இது எல்லாமே பியானோ பிளாக் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபினிஷில் ஒரு ஸ்கிட் பிளேட், அதுக்கு கீழே ஏர் டேம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட கம்ப்ளீட் ஃப்ரண்ட் வியூ. அண்ட் தென் நல்ல ஒரு நீட்டான லென்த்தான ஒரு பானட் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டு பானட் வந்து நல்ல ஹெவியாக இருக்குது. அண்ட் தென் அப்படியே சைட் வியூ பார்த்துடலாம். ஸோ இதான் வண்டியோட சைட் ப்ரொஃபைல். பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வீல் ஆர்ச் ப்ளஸ் பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து அப்படியே அரௌண்ட் த கார் வந்து ரன் ஆகும். இங்கே வந்து கீழே வந்து ஒரு அலுமினியம் டைப்பில் ஒரு ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டர்டாக கார்லேயே வருது. ஸோ அண்ட் ORVMல பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து அக்சசரிஸில் வாங்கியிருக்கோம். ORVMலேயே இன்டெகிரேட்டடாக இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் 360 கேமராக்கான கேமரா எல்லாமே வந்துடுது. டோர் ஹேண்டில்ஸ் வந்து குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து வண்டியோட ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ். அண்ட் தென் இந்த ஷோல்டர் லைன் வருது இல்லையா, இதுவும் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸில் தான் வந்துடும். இந்த வெதர் ஸ்ட்ரிப் வந்து நம்ம அக்சசரிஸாக போட்டிருக்கோம். அண்ட் தென் டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 215/55 R17 சைஸில் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து கான்டினென்டல் டயர் கிடச்சிருக்கு எடுக்கும்போதே, கான்டினென்டல் UC6. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ், ரொம்ப நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா அலுமினியமில் ஹெவியாக வந்து ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சாலிடாக இருக்குது. தென் அப்படியே நம்ம ரியர் வியூ பார்த்துடலாம். ஸோ இதான் வண்டியோட ரியர் போர்ஷன். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் பார்க்க நல்லா நீட்டாக க்ளீனாக கொடுத்துருக்காங்க.
இங்கே வந்து எல்இடியில் ஸ்டாப் லேம்ப் அண்டு பிளிங்கர்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பிளிங்கர் வந்து ஹாலஜன் தான். பிளிங்கர் அண்ட் ரிவர்ஸ் லேம்ப் ரெண்டுமே இதுக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஹாலஜன். ரியர் விண்ட்ஷீல்டு டிஃபாகர், வைப்பர் வாஷர் எல்லாமே வந்துடுது. ரூஃபில் வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா பார்க்கலாம். தென் நடுவில் பெருசாக ஆஸ்டர்ன்ற பேட்ஜிங் அண்டு ஒரு பெரிய எம்ஜி லோகோ. சில சென்டரில் இருக்க இந்த எம்ஜி லோகோ தான் பூட் ஓப்பனுக்கான ரிலீஸ். ஸோ இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி தூக்கிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான ஒரு பூட் டோர். இதுதான் வண்டியோட பூட். இந்த மேட் வந்து அக்சசரிஸில் வந்தது. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டாக வருது. இதில் ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான சைஸ் பூட் சொல்லலாம். பூட் கீழே நமக்கு ஸ்பேர் வீல் வந்துடுது. இந்த க்ளீனிங் திங்ஸ்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறது. பட் இந்த ஸ்பேர் வீலோட சைஸ் பார்த்திங்கன்னா 215/60 or 16 கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் தான். எல்லாமே ஒரு சைஸ் கம்மியாக கொடுக்குறது இண்டஸ்ட்ரியில் காமன். அண்ட் அதோட எல்லா பேசிக்கான டூல்ஸும் நமக்கு வண்டியில் வந்துடுது. அண்ட் தென் சைடில் பார்த்திங்கன்னா 2 பேக்கெட்ஸ் மாதிரி இருக்குது. சாரி, இது வந்து வண்டியோட கவர். அண்ட் ஒரு பூட் லேம்பும் வந்துடுது. ப்ளஸ் ஒரு பார்சல் ட்ரே. நல்ல ஹெவியான ஒரு டோர். அண்ட் தென் அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் ஒரு காஸ்மெட்டிக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவல் சைலன்சர் உள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்டீரியர் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது டிரைவர் சைட் டோர். டோர் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. நல்ல ஒரு தட்டு இருக்குது. ஸோ டோரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாஃப்ட் டச் மெட்டீரியலில் லெதரேட்டில் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு நல்ல குஷனிங் எஃபெக்ட் இருக்குது. இங்கேயும் நல்லா இருக்குது. பேசிக்காக இந்த வண்டியில் எங்கெல்லாம் நம்ம கை வைக்கிறோமோ அது எல்லாமே வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஒரு இன்டீரியர்ஸ். தட்ஸ் த வேல்யூ ஃபார் த மணி. ஸோ இந்த இது வந்து ஒரு லெதரேட் மெட்டீரியலில் சாஃப்ட் டச்சில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுவும் ஹார்ட் பிளாஸ்டிக் கிடையாது, ரொம்ப சாஃப்ட் டச் மெட்டீரியல். ஸோ எங்கெல்லாம் நம்ம டச் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்ட் டச்சாக ரொம்ப ப்ரீமியமான ஒரு மெட்டீரியல்ஸில் மேக் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த காரில். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் கார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் நம்ம வண்டியை ஆன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வண்டியோட கீ. ஸோ ஆக்சுவலி இந்த வண்டிக்கு வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ கீயை நம்ம இப்படி ஓரமாக வச்சிடலாம். தென் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சென்டரில் ஒரு பெரிய எல்இடியில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வருது. ஃபுல்லி டிஜிட்டல். ஸோ எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக லே அவுட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் என்னென்ன வருதோ அந்த ஆன் ஆகும்போது வர கிராஃபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இதான் வண்டியோட ஸ்டியரிங் வீல். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஸ்டீரிங் மவுண்டடில் வந்துடுது. இது வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு கால் பண்ணுறதுக்கான பட்டன். இது வந்து சோர்ஸ் செலெக்ஷன் பண்ணுற பட்டன். அண்ட் தென் இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாக வந்துடுது. இது வந்து வாய்ஸ் அசிஸ்டண்ட்கான பட்டன். இது எமர்ஜென்சி SOS. வைப்பர் ஸ்டாக் வந்து ஸ்டீரிங்கோட ரைட் சைட்லேயும் ஹெட்லைட்டோட ஸ்டாக் ஸ்டீரிங்கோட லெஃப்ட் சைட்லேயும் வந்துடுது. பேசிக்கலி இந்த வண்டியில் வந்து போத் வைப்பர்ஸ் அண்ட் ஹெட்லைட்ஸ் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக். ஸோ பேஸ்ட் ஆன் த கிளைமேட்டிக் கண்டிஷன் அது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். அண்ட் தென் இங்கே சென்டராக ஒரு சின்ன கண்ணு நம்மளே பார்த்துட்ருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இந்த காரில் இருக்கிற AI அசிஸ்டண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஹலோ ஆஸ்டர். ஹாய். யா. ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா பேசிக்காக நீங்கள் வந்து இதுக்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் லைக் வெதர் இல்லை ஜோக், சம் நியூஸ் பிட்ஸ், இல்லை நீங்கள் வந்து வாய்ஸ் அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணி லைக் சன்ரூஃப் ஓப்பனிங், ஏசியோட டெம்பரேச்சர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். லைக் ரொம்ப லாங் ஜர்னி போகும்போதோ இல்லை யாரும் இல்லாமல் போகும்போதோ லைக் ஜஸ்ட் நீங்கள் இது கூட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு போகலாம். இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபீச்சர். அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிம்மிங் IRVM. ஸோ இது வந்து இந்த 2024 வந்திருக்க அடிஷன் ஆகிருக்கு நியூ ஃபீச்சர். அண்ட் இதுதான் வந்து சன்ரூஃப் ஓப்பனிங்கான ஸ்டாக் ப்ளஸ் வந்து இன்டீரியர் லைட்ஸோடது. ஸோ இது வந்து சன்ரூஃபோட பிளைண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேசிவான ஒரு சன்ரூஃப், பேனராமிக் சன்ரூஃப். ஸோ பிளைண்ட் வந்து டில் த எண்ட் கம்ப்ளீட்டாக ரோல் ஆகி போயிடும்.
பட் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஒரு half ஆஃப் த கிளாஸ் அப்படியே போயிட்டு பின்னாடி செட்டில் ஆகும். ஒரு நல்ல பெரிய சன்ரூஃப் தான். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பெரிய இன்ஃபோடெயின்மெண்ட் டிஸ்பிளே. ஸோ 10.1 இன்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக்காக எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே இதிலே வந்துடுது. வண்டியோட கண்ட்ரோல்ஸும் நம்ம இதிலே பண்ண முடியும். ஸோ ஏசியோட கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது, ஏசியோட டோட்டல் கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் தென் இதில் இருக்கிற இன்னொரு நியூ அடிஷன் ஆஃப் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கே பார்த்தா தெரியும், வென்டிலேட்டட் சீட் வந்திருக்கு. ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் பேசஞ்சர் 2 பேருக்குமே வென்டிலேஷன் சீட் கொடுத்துருக்காங்க. இதுவும் 2024ஓட நியூ அடிஷன் ஃபீச்சர். அண்ட் தென் இங்கே வந்து வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்துடுது. இதுவும் நியூ ஃபீச்சர். ஸோ 2023 வரைக்கும் ஈவன் டாப் எண்டில் கூட இந்த ஃபீச்சர்ஸ் வரல. அண்ட் டிரைவரோட சீட் மட்டும் பவர் அசிஸ்டட் சீட் கொடுத்துருக்காங்க. நம்ம பவர் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட், பேக், ரெக்லைனிங், ஹைட் எல்லாமே வந்து நம்ம பவர்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து ஏசி வேன்ஸ். ஸோ ஏசி வந்து ரொம்ப நல்ல த்ரோ இருக்குது பார்த்த வரைக்கும். பட் இன்னும் நாங்கள் ரொம்ப அதிகமாக வண்டி ரன் பண்ணலை. ஜஸ்ட்டு 1 வீக் தான் ஆகுது எடுத்து. ஸோ நான் கொஞ்சம் நல்ல லாங் ரன்னில் ஏசியோட த்ரோ எப்படி இருக்குது என்னன்னு சொல்கிறேன். அண்ட் பேக் டு திஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் டிஸ்பிளே. ஸோ இதில் வந்து பேசிக்காக நமக்கு தேவையான எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்குது. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இருக்குது. வண்டியில் 360 கேமரா இருக்குது. ஸோ எங்கே தேவையோ அங்கே நம்ம 360 யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பெசிஃபிக்கலி எந்த ஒரு ஆங்கிள் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணியும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ லைக் இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னென்னா, இப்போ நம்ம இண்டிகேட்டர் ஆன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டியோட ரைட் சைடு வியூவை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஓகே சாரி, இப்போ அகெயின் பார்ப்போம். இப்போ நான் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த லெஃப்ட் சைடோட வியூ என்னென்னு நம்மளால் இங்கே பார்க்க முடியுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல் ஃபார் அந்த சென்டர் மீடியனில் யூ டர்ன் எடுக்கிற டைம், அந்த இடத்துல ஏதாவது சின்னதாக கேப் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ த சேம் கோஸ் ஃபார் ரைட் இண்டிகேட்டர். நம்ம ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரைட் சைடோட வியூ என்னன்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு குட் அடிஷன், நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வெஹிக்கிளோட செட்டிங்ஸ் வந்து நம்ம இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃபாலோ மீ ஹோம் லேம்ப்ஸ். ஸோ வண்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து ஹெட்லைட்ஸ் எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அர்பன், நார்மல், டைனமிக்னு 3 மோட்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த மோட்ஸ் நம்ம என்ன செட் பண்ணுறோமோ ஸ்டியரிங்கோட வெயிட் வந்து அக்கார்டிங்லி நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப ஈஸியாக இருக்குதா இல்லை கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குதா அப்படின்றது. அண்ட் தென் இது வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங். இன்பில்ட்டாகவே வண்டியில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்துடுது. ஸோ இட் வில் டெல் யூ டயரோட ப்ரெஷர் என்ன, அதோட டெம்பரேச்சர் என்ன, லோ டயர் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா வார்னிங், இது மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துடும். அண்ட் தென் இந்த ஸ்டீரிங் வீலில் இருக்கிற இந்த பட்டன் சொன்னேன் இல்லையா, அது வந்து என்ன பண்ணணும், என்ன இது பண்ணணும்னு சொல்லி நம்ம இங்கே செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பேசிக்கான வண்டியோட செட்டிங்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இங்கே பார்க்க முடியும். தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வண்டியில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே வயர்லெஸ்ஸாக வந்துடுது. அண்ட் தென் ஜியோ சாவன் சப்ஸ்கிரிப்ஷன் 1 இயருக்கு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வண்டியில் இன்பில்ட்டாக ஒரு ஜியோ சிம் இருக்குது. ஸோ தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் திஸ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அண்ட் ஆல். ஸோ இன்னொரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டின்னு சொல்லும்போது இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, இவங்ககிட்ட ஐஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்டட் கார் ஃபீச்சர் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்புறமா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மூலமாக போடுறேன். அதில் என்ன ஃபீச்சர் அப்படின்னா, நீங்கள் வண்டியை த்ரூ அவுட் த வேர்ல்டு எங்கே இருந்தாலும் நீங்கள் இன்டர்நெட் மூலமாக அந்த ஆப்பில் இருந்து வண்டியோட எல்லா டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ண முடியும். வண்டியோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், வண்டி எவ்வளோ ரன் ஆகிருக்கு, கடைசியாக போன ட்ரிப்போட ட்ராவல் டீட்டெயில்ஸ், அது எந்த அளவுக்கு ஹார்ஷாக யூஸ் பண்ணியிருக்காங்களா. சப்போஸ் இப்போ நம்ம வேறு யார்ட்டையாவது வண்டி கொடுக்குறோம் அப்படின்னா எங்கே போயிருக்காங்க, எந்தெந்த ரூட்டில் போயிருக்காங்க, வண்டி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹார்ஷ் டிரைவிங் இருக்கா, சடன் ஆக்சலரேஷன், பிரேக்கிங். ஸோ ஈவன் அது நமக்குமே அப்ளிகபிள் ஆகும். நம்ம லாஸ்ட் ட்ரிப்பில் என்ன பண்ணியிருக்கோன்னு எல்லா வகையான டீட்டெயில்ஸையும் பார்க்க முடியும். ரிமோட்டில் வண்டியை அன்லாக் பண்ணலாம், லைக் அண்ட் ரிமோட்டில் ஏசி ஆன் பண்ணலாம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லா வகையுமே பண்ண முடியும். அண்ட் தென் இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர், அதில் வந்து ப்ளூடூத் கீயும் இருக்குது. ஸோ வித்தவுட் ஃபிசிக்கல் கீ நம்ம வந்து அந்த ஆப்பில் ப்ளூடூத் டிஜிட்டல் கீ எனேபிள் பண்ணிவிட்டு அது மூலமாகவே வண்டியை கம்ப்ளீட்டாக ஆக்சஸும் பண்ண முடியும் வித்தவுட் அ ஃபிசிக்கல் கீ. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. அதை நான் வந்து மேபி ஒரு செப்பரேட் வீடியோவாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங்.
அண்ட் தென் இது வந்து பேசஞ்சர் சைடோட டோர் எக்ஸாக்ட்லி சேம். ஸோ இந்த 2 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 360 டிகிரியில் வந்து ரொட்டேட்டபிள் டைப்பில் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசியோட த்ரோ சொல்லணுன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும். அண்ட் தென் இங்கே வந்து ஓஆர்விஎம்மோட அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரண்ட். இது சிவிடியோட கியர் செலெக்ஷன் லீவர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம வந்து யூஎஸ்பி பென்ட்ரைவ் மூலமாக சாங்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொன்று வந்து சார்ஜிங், ப்ளஸ் இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் ஆட்டோ ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, இப்போது நம்ம யூஸ்வலி ஆல் ஆட்டோமேட்டிக்ஸில் வந்து நம்ம ட்ரைவ் மோடில் வச்சுட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே வண்டி வந்து ஒரு சர்டின் ஸ்பீடில் க்ரீப் ஆகும். ஸோ வென் ஸ்டாண்டிங் இன் சிக்னல் அந்த டைமில் வந்து இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த க்ரீப்பிங் ஃபங்க்ஷன் வந்து நடக்காது. ஈவன் தோ நீங்கள் ட்ரைவில் வச்சுருந்தாலும் வண்டியில் ஆக்சலரேஷன் பண்ணாமல் வெறும் பிரேக்லேருந்து காலை மட்டும் எடுத்திங்கன்னா அந்த க்ரீப் ஃபங்க்ஷன் மூவ் ஆகாது. இது வந்து ரொம்ப ஸ்டாப் டிராஃபிக்கில் போயிட்டே இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கே ஃபுல்லாக வந்து ஏசி வால்யூம் ப்ளஸ் வந்து ரியர் அண்ட் ஃப்ரண்ட் டீஃபாகருக்கான ஸ்விட்சஸ் இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த கியர் லிவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் இதுக்கான பட்டன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிரைவரோட ஆம்ரெஸ்ட் இது வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் இல்லை, பட் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டீசெண்டான சைஸில் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இதுதான் க்ளவ் பாக்ஸ். ரொம்ப பெருசு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னது இல்லை, ஒரு டீசெண்டான சைஸ், பட் கூல்டு க்ளவ் பாக்ஸ் இல்லை. ஸோ இது வந்து டிரைவர் சைடு வைசர். ஸோ உள்ளே வந்து மிரர் இருக்குது, பட் லேம்ப் இல்லை. இது வந்து பேசஞ்சர் சைடு. ஸோ இங்கேயும் வந்து ஒன்லி மிரர் இருக்குது, பட் லேம்ப் எதுவும் கொடுக்கல. ஓகே, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, இதுதான் வந்து வண்டியோட ஃப்ரண்ட் சைடு. முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டோம். இந்த சீட்டிங் கம்ஃபர்ட் அண்டு சீட்டோட மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. பயங்கர ப்ரீமியமான ஒரு மெட்டீரியல். ஈவன் நீங்கள் உட்காரவே வேணாம், ஜஸ்ட் அதை பார்க்கும்போதே நேரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். செம ப்ரீமியமாக இருக்குது. ரொம்ப சாஃப்ட், பயங்கரமாக அப்படியே உள்ள கடல் பண்ணிக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் அதே டைம் ரொம்ப ஸ்டிஃபரும் கிடையாது. கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷனான ஒரு ஃபோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ். ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து வென்டிலேட்டர் சீட்டும் வர்றதுனால லாங் ஜேர்னிக்கெலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஆளை பக்காவாக அகாமடேட் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தை சப்போர்ட் அண்ட் சைட் போல்ஸ்ட்ரிங் அண்ட் பக்காவான ஒரு சீட்டாக வந்து இதை மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ரியரில் ஸ்பேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வண்டியோட ரியர் சைட். ஸோ டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வைடாக ஓப்பன் ஆகுது. என்ட்ரிங் அப்ரேச்சர்னு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஈஸி டு என்டராக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அண்ட் தென் இப்போது டிரைவர் சீட் வந்து என்னோடய பொசிஷனுக்கு வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் நல்லா தாராளமாக காலை நீட்டி உட்கார அளவுக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குதுன்னு தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு அடிக்கு எனக்கு வந்து லெக் ரூம் இருக்குது. அண்ட் தென் ஹெட் ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைஸில் இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும், ஹெட்ரூம் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ். நான் நல்லா ரொம்ப ரிக்ளைண்டாக சாஞ்சு உக்காந்துருக்கேன். ஈவன் நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக உக்காந்தாலுமே நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்குது. ஈவன் 6 ஃபீட் இருக்கிற பீப்புள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி சொல்லணுன்னா இதுவும் சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி நல்ல ஒரு சீட்டிங் கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ இதில் வந்து வென்டிலேஷன் சீட் இல்லைனாலும் இவங்க வந்து ஏர் ஃப்ளோவுக்காக நல்ல ஒரு பர்பரேட்டர் லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஓப்பனாக இருக்கும்போது சம்டைம்ஸ் குழந்தைங்க ஏதோ சாப்பிட்றாங்க அப்படின்னா டேரெக்டாக இதுக்குள்ளேயே போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இப்படி இருக்கும்போது அவங்க இது மேலே கூட வச்சு யூஸ் பண்ணலாம். உள்ளே வந்து எதுவும் ஸ்பில் ஆகாது. ஸோ கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் 3 பேசஞ்சர்ஸ்க்குமே 3 செப்பரேட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. அதே போல் 3 பேசஞ்சருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த சீட் வந்து 60-40 ஸ்ப்ளிட்டபிள் சீட் தான். ஸோ பேக்கில் சப்போஸ் நமக்கு பூட்டில் ஸ்பேஸ் பத்தலை, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற டைமில் நம்ம இந்த சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் ஆம்ரெஸ்ட்டுக்கு பின்னாடி ரியருக்கான ஏசி வென்ட்ஸ் வந்துடுது.
அண்ட் தென் 2 யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் வந்துடுது. இங்கே வந்து சீட் பாக்கெட்டில் நமக்கு ஃபோன்ஸ் வச்சுக்கிறதுக்கான பாக்கெட்ஸும் வந்துடுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கமுமே சைடில் வந்து நமக்கு ரியர் ரீடிங் லேம்ப்ஸ் வந்துடுது. 2 சைடுமே, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, ஃபுல் ஆஃப் எல்லாமே எல்இடி லைட்ஸ் தான். ஈவன் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது, இந்த ரியரில் இருக்கிறது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் டேஷ்போர்டோட கம்ப்ளீட் வியூ ஃப்ரம் த ரியர். ஸோ ஒரு பக்கா ப்ரீமியமான லெதர் ஃபினிஷில் ஒரு சூப்பர் grip கொடுத்துருக்க ஒரு ஸ்டியரிங் வீல், ஒரு சூப்பரான கிறிஸ்பான நல்ல நீட்லி லேட் அவுட் ஒரு டேஷ்போர்ட் அண்ட் ஒரு நல்ல இன்ஃபோடெயின்மெண்ட் டிஸ்பிளே. ஸோ ஒரு பக்காவான பேக்கேஜ் இந்த எம்ஜி ஆஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ தான் எடுத்திருக்கோம். இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிரைவபிலிட்டி, ஹைவே டிரைவிங், ஹில் டிரைவிங் இது எல்லாமே அடுத்தடுத்து போக போக நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட், கீப் வாட்சிங். தேங்க்யூ.